நம்ம டவுன் சவுத்தில் ஒரு ஊரில் உங்கள் அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்தில் யாருக்கு புகழ் பாட பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க. எப்படி? ஊரா வீட்டு நெய்யில் உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு அர்த்தம். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. செலை வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால், தற்குறி விஜய் அவனுக்குத்தான். பேசுனதையே திரும்பி திரும்பி பேசுகிறான், வேறு எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை. எப்போது விக்கிரவாண்டியில் என்ன பேசினானோ அதை அப்படியே வாந்தி எடுத்துட்டான் இல்லையா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா, அதாவது தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறோம், வெங்கல சிலை தேவையான்ட்டு. தற்குறி விஜய், தலைவர் கலைஞரை பற்றி பேசுவதற்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது இல்லையா? அவரெல்லாம் பற்றி நீ பேசாத இல்லையா? சரி, அது மாத்திரம் கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் மீனவர் மக்களுக்காக அப்படியே மானே தேனேன்னு சொல்லிட்டு கதை எழுதிட்டு கடிதம் எழுதிட்டு தூங்குறாராம். பைத்தியம், இன்றைக்கி மீனவர் பிரச்சனை ஏதாவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எங்களுடைய முதலமைச்சர் தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக ஒன்றிய, அதாவது அந்த பிரதமரை சந்திக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதிங்கிற ஸ்டாலின். அது இன்னைக்கு நிறைய பேச முடியாது, வரிசையாக சொல்லலாம். இன்னொன்று சொல்கிறான் தற்குறி விஜய். என்ன சொல்கிறான்? 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 5 ஆண்டு காலம் இல்லையா? 5 ஆண்டு காலம் இப்போ முடிய போகிறது. ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறார். இன்றைக்கு பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நீ பெண்களை பற்றி கவலைப்பட்டால் தானே உனக்கு தெரியும். உன் பொண்டாட்டியை நேற்று ஒரு வீடியோவில் பதிவு போட்டேன். உன் பொண்டாட்டியே நீ காப்பாற்ற வழி இல்லை. உன் பொண்ணே ஹாஸ்டலில் பாவம் தனியாக படிச்சிட்ருக்கு, அதையெல்லாம் கவலை இல்லை. இவன் கேட்குறான் மீட்டிங்கில், அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறியே. எவ்வளோ ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்ற மாதிரி எவ்வளோ ஒரு பொய் பேசுகிற தற்குறி விஜய் அவர்களே. உனக்கு வேறு வேலையே இல்லையா? அதாவது ஒரு மீட்டிங்னா நீ என்ன பண்ண போகிற? இப்போ வளர்னிய அதாவது நாங்கள் நிறைய ரேஷன் கடை திறந்துட்டோம். நிறைய பெண்கள் ரேஷன் கடை வேலைக்கு போட்டுட்டோம். இவர் வந்தால் நொட்டுவாராம். நான் கேட்குற விஜய், உனக்கு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு தேர்தல் கூட நிற்கல இல்லையா? நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தியா? ஒரு எம்எல்ஏவாக இருந்தியா? ஆனால் அதெல்லாம் கிடையாது. நீ தான் முதலமைச்சர் கனவுலையே இரு இல்லையா? எப்போ பார்த்தாலும் கனவுலையே இரு. இவர் வந்தால் ரேஷன் கடைக்கு பெண்கள் போடுறாரே. நாங்கள் பெண்கள் போட்டு எப்பயே முடிச்சிட்டோம் இல்லையா? நிறைய ரேஷன் கடை திறந்துட்டோம். ஆனால் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. இன்னொன்று சொல்கிற கடைசீட்டில், அதாவது முதல்ல ஒரு மீட்டிங்கில் முறைப்படியாக பேசு. அந்த மீட்டிங்கில் முதல்ல பேசுகின்ற போது மாவட்ட கழகத்துடைய செயலாளர், பொதுச் செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் எடுத்த உடனே வேலூரில் நான் பேசினோம்ல சொன்னோம்ல அப்படின்ற மாதிரி என்னென்னமோ உளறிவிட்டு அப்புறம் பார்த்து படிக்கிற. அது ஆர்கெஸ்ட்ராவில் வச்சுருப்பாங்கள்ல, அதை எடுத்து பார்த்து படிக்கிற. ஆதவர்ஜி நான் சொன்னானே இல்லையா? நான் நேற்றே உங்களுக்கு பதில் சொன்னேனே. அதாவது எங்கள் தலைவரையும் உங்கள் முதலமைச்சரையும் பார்க்காம பேசல அப்படின்னு சொன்னானே. இப்போ பாதி பார்த்து தான் பேசியிருக்கானே தற்குறி விஜய். அதுக்கு என்ன ஆதவர்ஜனா நீ என்ன பதில் சொல்ல போகிற? இன்னைக்கு ஆதவர்ஜனாவையும் காணோம், இந்த வளர்றவன் இல்லையா? இட்டு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறவனையும் இன்னைக்கு ஆளை காணோம். ஒரு மீட்டிங்கை போட்டு உன் பொண்டாட்டியை காப்பாற்ற வக்கில்ல, உன் பொண்ணு பாவம் ஹாஸ்டலில் இன்னைக்கு தங்கி படிக்குது. நீ உன் பொண்ணை காப்பாற்ற வக்கில்ல, உன் மகனை காப்பாற்ற வக்கில்ல. தற்குறி விஜய், நீ போய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுற. சரி, பரவாயில்லை. இப்போ நாங்கள் ஒரு பொதுக்கூட்டமோ மாநாடோ போடுறோம்னா நாங்கள் போய் நீங்களாம் திமுக ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு நாங்கள்
நான் கெஞ்ச மாட்டேன். ஏற்கனவே மக்கள் வந்து உறுதியாக இருக்கிறார்கள். 2026 உண்மையாகவே முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதில் மாற்றுகிறது கிடையாது. உனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா உனக்கு காரி துப்புறாங்க. யூடியூப்பை பாரு, ஃபேஸ்புக்கை பாரு. ஒரு பொண்டாட்டியை காப்பாற்ற வழி இல்லை, உன் பிள்ளையை காப்பாற்ற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கில் கிளிக்கிறாங்க. நீ அதை பாரு. அதை விட்டுட்டு நீ உனக்கு வந்து உனக்கு பயம் வந்துருச்சு. நீங்கள் விஷய சின்னத்துக்கு தானே ஓட்டு போடுவீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி நீயே போய் உங்கள் கட்சிக்காரன்ட்ட போய் கேட்குறேன்னா உனக்கு தான் பயம் வந்துச்சு இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிற தற்குறி விஜய்? அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மரியாதையாக பேசணும் இல்லையா? நாங்கள் எதிர்கட்சியும் நாங்களும் பேசிக்கிறோமா? என்ன ஒரு பொய். நீ வந்தா வா, ஒன்று நான் வந்தால் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறோமா? எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. நான் உங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைக்கிறதில்ல. உன்னையெல்லாம் முதலமைச்சர் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் உன்னை ஒரு ஆள்னு நினைக்கிறதில்ல. நீயே கதை கட்டிக்கிட்டு இல்லையா வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒரு முதலமைச்சரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறிய. என்ன நீ ஒரு எம்எல்ஏ கூடனியா, ஒரு எதிர்கட்சி தலைவரா, இல்லை உங்கள் கட்சியில் வந்து வார்டு கவுன்சில் இருக்கிறாங்களா? ஒன்றுமே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் பேர் ஒரு ரசிகர் வந்துட்டா நீ முதலமைச்சர் எப்படி ஆக முடியும்? இன்னொன்று சொல்கிறேன். என்ன சொல்கிற? 2வது முறையாக திமுக வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிற. நீ எழுதி வச்சிக்க. இன்னும் கொஞ்சம் நாட்களில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. திமுக தான் வரப்போகுது. நீ ஏன்டா கவலைப்படுற விஜய்? எங்களுக்கு கூட்டணி பிரச்சனை இருக்குது நாங்கள் சொன்னோமா? அவங்ககிட்ட சொன்னோமா? கொஞ்சம் பேச்சுவார்த்தை தான் இருக்கும். கட்சிக்காரங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். நாங்கள் உன்ட்ட சொன்னோமா? கட்சிக்காரங்களால் எங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு முதலமைச்சர் வந்து உன்ட்ட சொன்னாரா? அதை எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். இன்னைக்கு நாங்கள் தீர்த்துக்குவோம். ஓட்ட வந்து பைசல் வைக்கலையே. என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறேன். சரி, அதுவும் இல்லாமல் வேலூருக்கு என்னைக்கு போனேன் கடைசீட்டில் முடிக்கக்குள்ள என்ன சொல்கிற? அதாவது வேலூரில் இருக்கக்கூடிய நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, தஞ்சாவூர் குடியிருக்கும் மக்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன்? விவசாயத்தை பற்றி உனக்கு ஒரு மங்கானியும் தெரியாது. விவசாயிகளை காப்பாற்றக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தான் உலக வரலாற்றிலே. அதாவது வந்து இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது இந்தியாவிலே கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டிலே இது வரலாற்று சம்பவம் என்னவென்று சொன்னால், விவசாயிகளுக்கு 100 ஏக்கர் வைத்திருந்தாலும் 50 ஏக்கர் வைத்திருந்தாலும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். 7000 கோடி கூட்டுறவு கடன் ரத்தை செய்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். விவசாயிகளை வாழ வைப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனால் இவர் என்னமோ பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அடுத்த முறை வந்து பிறந்தா விவசாய மகனா பிறக்கணுன்றிய. எவ்வளோ ஒரு பொய் பேசுகிற. போ எனக்கு நீ பேசுகிறதையே பேசாத. அதாவது பார்த்து பேசிட்டு ஏதாவது ஒரு டைலாக் அப்படியே கை தட்டுற, அப்படியே சிரிக்கிற. கொஞ்சம் லூஸ் ஆகிட்ட போல இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, பார்த்து பேசு. தீய சக்தின்னு சொல்லாத. நீயா தீய சக்தி? மக்கள் எல்லாம் சொல்கிறாங்களாம் இல்லையா? அதாவது ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தின்றாங்களா? நான் அந்த பராசக்தியே உன்னுடைய பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ண பாரு, உன் மகளுக்கு துரோகம் பண்ண பாரு, உன்னை சும்மா விடாதுடா தற்குறி விஜய். என்ன பேசுகிற? தீய சக்தின்னு ஒரு பெரிய இயக்கம். இன்னைக்கு தொடர்ந்து நான் அடிக்கடி சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னார் 75 ஆண்டு காலம் ஒரே சின்னம் உதயசூரியன், 75 ஆண்டு காலம் கருப்பு சிவப்பு, 75 ஆண்டு காலம் இன்னைக்கு மக்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பணியாற்றக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தின்னு சொல்றிய. உனக்கு அந்த பராசக்தியை வந்து நான் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். விஜய் பார்த்துரு, நீ தோக்க போவது உறுதி. நாங்கள் கூட்டணியை பார்த்துக்கிறோம், மக்களை பார்த்துக்கிறோம் இல்லையா, கட்சியை பார்த்துக்கிறோம். நீ எங்களுக்கு நொட்ட வேணாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.